ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்ரீ அனல் கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் ஆன்லைனே தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டன்ற ஆல் ஆப்ஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களே பயன்பெற செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்கி ரீசேல் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மள்ட்ட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லாமே ஐம்பொன் ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்பர் 1 குவாலிட்டியில் மட்டும்தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியும். ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்றது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் ரீசேல் பண்ணணும்னு லைக் பண்ணுறீங்கன்னா நம்மளோட குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட நீங்கள் தாராளமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி முகப்பு கலெக்ஷன்ஸ் நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க. டெய்லியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த முகப்பு செயின் பார்த்திங்கன்னா சிங்கிள் பால் வச்சு 2 நாணல் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அது ரொம்பவே அழகாக இருக்குது. டபுள் சைடுமே இந்த மாதிரி ஸ்டோன் வந்துடும். இதில் ஃபுல் வெயிட்டு மல்டி கலர் 2 தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்கொயர் பேட்டர்ன் செயின் ரொம்பவே மோஸ்ட் வாண்டடான ஒரு செயின். ஏன்னா நல்லா கோல்டு லுக்கில் அப்படியே இருக்கும் அப்படின்னு தான். இது பார்த்திங்கன்னா 30 இன்ச்சஸ். ஸோ இந்த மாதிரி பைப் வச்சுட்றாங்க, உங்களுக்கு எஸ்கோ கொடுத்துட்றாங்க. தாராளமாக நீங்கள் தாலி கோர்த்து போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். 30 இன்ச்சஸ் மொக்கு செயின். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் வர எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தான். எனி ப்ராடக்ட், எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும். 30 இன்ச்சஸ் முகப்பு செயின் நான் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ரைஸு எத்தனை இன்ச்சஸ் அப்படின்றது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ ஷிப்பிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம். கொரியர் வீட்டுக்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சேம் அதே ஸ்கொயர் பேட்டர்ன் செயின் தான். அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த முகப்பு மட்டும் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். நிறைய இந்த இது இருக்குது. 4 பக்கம் மட்டும் இல்லாமல் 6 பக்கம் இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர். இதில் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பேட்டர்னே நல்லா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸ் நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இது 24 இன்ச்சஸ் தான். ஸோ 24 இன்ச்சஸ்னால் அதுவும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த முகப்பு செயின் பாருங்கள். சேம் இதுவுமே பார்த்திங்கன்னா 30 இன்ச்சஸ் தான். நான் இது 24 இன்ச்சஸ் நினச்சேன். ஆக்சுவலாக இதுவுமே 30 இன்ச்சஸ் தான் போல். ரொம்பவே நல்லா இருக்குது. சேம் அது மாதிரி உங்களுக்கு சின்ன பால்ஸ் கொடுத்து நடுவில் மட்டும் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் பேட்டர்ன் செயின் எப்போவுமே ரொம்பவே நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் உள்ள ஒரு செயின் தான். 30 இன்ச்சஸ். நீங்கள் தாராளமாக இதுலேயும் தாலி கோர்த்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் 24னா செஸ்ட் வரைக்கும் வரும். தாலி கோர்த்து போடுறதுக்கு கொஞ்சம் லென்த்து வந்துடும். இதுவே கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் 30 இன்ச்சஸில் கோர்த்து போடும்போது தான் நல்லா ஃபேட்டாக இருக்கானோ கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்குங்க. அந்த மாதிரினா 30 இன்ச்சஸில் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு முன்னே காமிச்சோம் இல்லையா, சேம் அதே பேட்டர்ன்லேயே ரொம்பவே அழகாக ஒரு மல்டி கலரில் செம்ம க்யூட்டாக இருக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3 பவுன் 4 பவுனில் செஞ்சு அப்படி இருக்கும். சேம் அந்த லுக்கில் உங்களுக்கு மீடியமான சைஸில் இருக்கும். ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஒரு மீடியமான சைஸஸில் தான் இருக்குது. எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுத்தில் உருண்டு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரினா பீக்காக்கு ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குது. ஒரு பீக்காக்கு இதில் ஸ்கொயர் பால்ஸ் இருக்குது. பால்ஸ் மல்டி கலரில் இருக்குது. பிங்க் அண்ட் ஒயிட் இருக்குது. இந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா டபுள் சைடுமே இந்த மாதிரி பீக்காக் வந்துடும். உங்களுக்கு முகப்பு திரும்பினாலும் ஸோ அந்த டிசைன்ஸ் மறையாது. அந்த மாதிரியான டபுள் சைடு இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அழகான இது மாதிரி இது தாலி கோர்த்துக்கலாம். ரொம்ப இதுக்கு டைரெக்ஷன்லாம் ரொம்பவே நல்லா கரெக்டாக வருது. ஒரு சில இது பார்த்திங்கன்னா டைரெக்ஷன் மாறி வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா டைரெக்ஷன்லாம் கரெக்டாக வருது. இது ஒரு 5 பவுனில் செஞ்சால் எப்படி இருக்கும், சேம் அந்த இது கைப்பின்னல் சரடு. இது பார்த்திங்கன்னா கைப்பின்னல்லே உருட்டு சரடாக இல்லாமல் பாருங்கள் ஸ்கொயர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்கொயர்லாம் சதுரமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கொயர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. உருட்டு சரடில் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பின்னல் சரடு எப்போதுமே வரும். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இதுலேயே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பின்னல் சரடு இந்த ஸ்கொயரில் வந்திருக்கு. செம்ம கிளாஸியாக இருக்குது. ஒரு 5 பவுனில் செஞ்சால் எப்படி இருக்குமோ சேம் அந்த லுக்கில் ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த பீகாக் முகப்பு பார்த்திங்கன்னா இதுவுமே அதே மாதிரி தான். ரொம்பவே மோஸ்ட் வாண்டடான ஒரு பீகாக்கு. செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள். அது பக்கத்துலேயே இந்த பால்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா பீகாக்கோட உருவம்லாம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு. செயினும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. சேம் அதேமாதிரி ஸ்கொயர் பேட்டர்னில் ரொம்பவே கிளாஸியான ஒரு செயின். பிடிச்சது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக நீங்கள் தாலி கோர்த்து போடலாம். அந்த பீக்காக்கோட டைரெக்ஷன்லாம் ரொம்பவே நல்லா கரெக்டாக வரும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி உருவம்லாம் வேண்டாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லா எனாமல்லாம் வச்சு நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ல ரொம்பவே கிளாஸியா இருக்கு பாருங்க. சைட்லலாம் இந்த மாதிரி ஒரு பால்ஸ் வச்சிருக்காங்க. அந்த எனாமல் உண்மையிலுமே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பீகாக் கிரீன்ல வச்சிருக்கோம். அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஆனா, இது எந்த உருவமுமே கிடையாது. ஒன்லி ஃப்ளவர் மட்டும் தான். ஸோ உருவம் வச்சு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாதிரியான இது வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கிளாஸியா இருக்கு. நீங்க தாலி கோர்த்து போட்டுக்கலாம். வெறும் முகப்பு செயினா போட்டுக்கலாம். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் செயின்ல காப்பர் பாக்ஸ் அதிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லக்ஷ்மி வச்சு இது வந்து சிங்கிள் சைடு தான் உங்களுக்கு வரும். இந்த மாரி தான் குடுத்துருக்காங்க. சைட்ல மட்டும் 2 பால் வச்சிருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஒரு 2, 2 1/2 பவுன்ல செஞ்சா எப்படி இருக்கும்? சேம் அந்த லுக்ல செம்ம கிளாஸியா இருக்கு. அந்த லக்ஷ்மியோட உருவம்லாம் அவ்ளோ நல்லாருக்கு. பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளா இது வந்து நம்ம முன்ன காமிச்ச செயின விடவே இது ரொம்ப நல்ல மெலிசான ஒரு செயினு. அதுக்கேத்த மாரி பால்ஸ் இதில ஒரு பீகாக் உருவம் இருக்கு. பாருங்க இந்த டிசைன் வந்து பீகாக் தான். அதில உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா நைஸான செயினு. ரொம்ப மெல்லிசா வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு சேம் இந்த செயின் ரொம்பவே ஆப்ட்டா கரெக்ட்டா இருக்கும். பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு எந்த இதுவுமே உறுத்தாது. நல்லாவே இருக்கு. பிடிச்சிருந்தா அது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனிதிங் நீங்க எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்ல குடுத்துருக்கோம். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்துரும். இன்னைக்கு இந்த வீடியோல வர்றது தான். நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்னா ஃப்ரீ ஷிப்பிங் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் குடுப்போம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆஃபர்ஸ் குடுத்துருக்கோம். பிரைஸ் டிஸ்கவுண்ட் குடுத்துருப்போம். கிஃப்ட் ஆஃபர் குடுத்துருப்போம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் குடுக்க முடியாது இல்லையா? ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த செயினும் அதே மாதிரி தான். ரொம்பவே நல்ல மெலிசான ஒரு செயினு. நல்ல பால்ஸும் நல்ல மீடியமான ஒரு பால். செயின் மெலிசா இருக்கறனால அதுக்கேத்த மாரி பால்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த நடுவுல மட்டும் பாருங்க நாணல் மாதிரி குடுத்துருக்காங்க இல்லையா? அது இன்னும் ரொம்பவே நல்லாருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா கிளாஸியா இருக்கு. பிடிச்சிருந்தா அது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேம் இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 2 1/2 பவுன்ல செஞ்சா எப்படி இருக்கும்? அந்த லுக்ல தான் இருக்கும். மெலிசா தான் இருக்கும். மத்ததெல்லாம் ஒரு 3 பவுன், 4 பவுன் இருக்க மாரி இருக்குன்னா, இது 2 பவுன், 2 1/2 பவுன்ல செஞ்சா எப்படி இருக்கும்? அந்த லுக்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உருட்டு சரடுலயே நல்லா ரவுண்ட் பால் வச்சு மல்டி கலர்ல செம்ம கிளாஸியா இருக்கு. இது எல்லாமே கண்டிப்பா ஒரு 4 பவுன்ல செஞ்சா எப்படி இருக்கும்? சேம் அந்த லுக்ல ரொம்பவே அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கியூட்டா இருக்கு. இதுலயுமே தாலி கோர்த்து போட்டுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு. பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதோட லென்த் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 24 இன்ச்சஸ். 24 இன்ச்சஸ் வந்து 8 பிடி சொல்லுவாங்க இல்லையா? சேம் அதுதான். உங்களுக்கு செஸ்ட் வரைக்கும் வரும். நீங்க தாலி கோர்த்து போடும்போது இன்னும் கொஞ்சம் கீழ இறக்கமா வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு தாராளமா கரெக்ட்டா இருக்கும். சேம் அதே உருட்டு சரடுலே இது வந்து ரவுண்ட் பேட்டர்ன் தான். நம்ம முன்ன ஒரு இது காமிச்சோம் பீகாக்ல. அது ஸ்கொயர் மாதிரி இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி இல்லாம, இதுவுமே கைப்பின்னல் அந்த மாரி இதில தான் வரும். ஆனா இது வந்து ரவுண்டா உருட்டு சரடா வரும். ரொம்பவே நல்லாயிருக்கு இதுவுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான இல்ல எனக்கு பால்லாம் வேண்டாம். வெறுமனே இந்த மாரி சரடு மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, தாராளமா இந்த மாதிரி இது வாங்கிக்கோங்க. இது வந்து 30 இன்ச்சஸ். இதில 24 இன்ச்சஸ் இருக்கு. இது மீடியம் சைஸ் தான். மீடியம் சைஸ் மீன்ஸ் உங்களுக்கு 4 பவுண்ட் இருக்கும் இல்லையா? சிம் அந்த மாதிரியான ஒரு மீடியம் சைஸ்ல தான் இருக்கும். ரொம்ப மெலிசாவும் இல்லாம, ரொம்பவும் திக்கா இல்லாம மீடியமான சைஸ்ல இருக்கும். 4 பவுண்ட் திக்னஸ்ல இருக்கும். பிடிச்சிருந்தா அடுத்த ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முகப்பு வச்சது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். உருவம் வச்சது வேணுனாலும் வாங்கிக்கலாம். உருவம் இல்லாம பிளைனா வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். இல்ல இந்த மாதிரினா சரடு நல்ல திக்னஸ் இது வந்து ஒரு 5 பவுன், 4 பவுன் செஞ்சு அப்படி இருக்கும். சேம் அந்த லுக்ல ரொம்பவே அழகா இருக்கும். நல்லா திக்கா இருக்கும். சேம் இது மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 4 பவுன்ல செஞ்சா தான் இந்த லுக்ல வரும். இது 24 இன்ச்சஸ் தான். பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் செயினு இது வந்து எந்த இதுவும் உருவம், எந்த பால்ஸ்லாம் இல்லாம பிளைனா நீங்க செயினா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கி சரடா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ஒரு மீடியம் சைஸ் இதுவுமே. ஒரு 3 பவுன்ல செஞ்சா எப்படி இருக்கும்? சேம் அந்த மாதிரியான ஒரு மீடியம் சைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸு சபிதம் பாக்ஸ் செயினு. சேம் இதுவுமே நீங்க தாலி சரடா கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க தாலி சரடா கூட யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல திக்னஸான இதுதான். ஒரு 4 பவுன்ல செஞ்சா எப்படி இருக்கும்? சேம் அந்த லுக்ல நல்ல 30 இன்ச்சஸ்ல செம்ம ஹெவியா ரொம்பவே நல்லா இருக்கு. கெட்டி மாடல் இருக்கும் இல்லையா? சேம் அது மாதிரி அவ்ளோ சூப்பரா இருக்கும். பிடிச்சிருந்தா அது ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம சரடு போட்டிருக்கோம் ஆல்ரெடி. இந்த மாரி ஒரு பால் செயின் போடுங்க. ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ ஏஜ்டு பெர்சனா இருந்தாலும் சரி, நார்மலா உள்ளவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சரடு கூட இந்த மாரி ஒரு செயின் போடும்போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாரி பால் செயின் போட்டு போடும்போது. இது 24 இன்ச்சஸ் நல்ல மீடியமான ஒரு குண்டு. அந்த பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதில நல்லா அழகழகா மில்லர்லாம் வச்சிருக்காங்க. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடிஷ்னலா கூட போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்ல இந்த பிளைனா அந்த செயின் மட்டும் போடுறதா கூட போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அதே இதிலே பார்த்தீங்கன்னா, இதுவும்
அதை விட அந்த பால்ஸ் மட்டும் பெரிய சைஸ் அவ்வளோதான். மற்றபடி 24 இன்ச்சஸ் தான். பால்ஸ் மட்டும் அதில் சின்னதாக இருக்கும், இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுக்கு ஆனால் டிஸ்பிளேயில் என்ன லுக்கில் தெரியுதோ, சைஸில் தெரியுதோ சேம் அதே சைஸ் தான். ரொம்ப பெருசாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், ரொம்ப பொடிசாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். சேம் டிஸ்பிளேயில் உங்களுக்கு என்ன சைஸ் தெரியுதோ சேம் அதே சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கிளாஸியாக இருக்குது. பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ், ரீசெல்லர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.